பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து பல்வேறு மாணவர்களை, மிக சிறப்பான மாணவர்களை இந்த உலகிற்கு தலைமையில் மிக சிறப்பானதொரு பட்டிமன்றம் வணிகவியல் துறை பேராசிரியர் சங்கீதா பழனி அவர்களை அன்பு கூர்ந்து அழைத்து மகிழ்கிறோம். மொழி பற்றி ஆற்றி நிறைவு பெற்ற பிறகும் கூட தொடர்ந்து இலக்கிய பணியை ஆற்றி வருகின்ற சொந்தமாக இந்த இனியதொரு பிறந்த நாளில் இந்திய தாய் திருநாடு சுதந்திரம் அடைந்து 79 ஆண்டுகளை தந்தையும் மகனுக்கு சந்தோஷம் என்று பெயர் சூட்டினார்களோ தெரியவில்லை. இந்த பெயர் சூட்டிய அந்த நல்ல ஒரு தனி மனிதன் பிறந்த நன்னாள். தொழில்துறையில் இந்த குடும்பம் சந்தோஷம் என்ற பெயரை சூட்டி மகிழ்ந்த ஞான கலை உலக அறிஞர்களை எப்பொழுதும் பாதுகாத்து வரக்கூடிய அன்பராக இருப்பதால் கலைமாமணி என்ற விருதனையும் பெற்று இன்றைக்கு என்கிற ஒரு மிகப்பெரிய வரலாற்று வெளிச்சமாக காட்டுவதற்கு அவரை பாராட்டி மகிழ்வதற்காகத்தான் இரவலோடு போவார்களோ அந்த ஆவல் பேச்சாளர்களுக்கு வந்துவிடும். விஐடி வேந்தர் அவர்களை பார்க்கிற போது அவர் அதை ஒரு தேர்வுக்கு செல்லும் மாணவரை போல் தயாரித்து கொண்டு வந்து பேசுவார். உலகளாவிய கல்வி எப்படி இருக்கிறது அவர்தான் எங்கள் வணக்கத்திற்குரிய நீதி அரசர் ஐயா திரு வள்ளிநாயகம் அவர்கள். ஏன் இந்த நாயகம் எப்பொழுதும் இனிமையோடு இருக்கிறார் என்று கேட்டு வணக்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஒருவர் நம்முடைய வணக்கத்திற்குரிய டாக்டர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள். ஒரு மிகப்பெரிய டாக்டர் பரவலி வந்து அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை உண்டுபடுத்த வேண்டும் இல்லைங்களா? எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கீங்கல்ல? மகிழ்ச்சியோட தானே தங்க கடற்கரைக்கு வந்தீங்க இல்லைங்களா? ஒரு சாதாரண டீ கடை அடுத்ததாக ஆசிரியர் திலகம் கோ மணி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. தொடர்ந்து பச்சையப்பன் கல்லூரி வணிகவியல் துறை பேராசிரியர் சங்கீதா பழனி அவர். மொழி பற்று என்ற அணியில் வாதிட்ட அனைத்திந்திய எழுத்தாளர் சங்க பொது அரங்க மக்களின் கரவொலியோடு நன்றி. தொடர்ந்து இலக்கிய பேச்சாளர் பேராசிரியர் முனைவர் ஆதிரா முல்லை அவர்களுக்கு, முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். முனைவர் ஆடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். அற்புதமானது ஒரு பட்டிமன்றத்தை 39 நிமிடத்தில் நிறைவு செய்து அற்புதமாக தீர்ப்பையும் வழங்கிய வரலாற்றிலேயே முதல் பட்டிமன்றமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த பட்டிமன்றத்தை